மக்களே, 2 சைஸு கீரையில் இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம், கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம். கடுகு பொரிஞ்சாச்சு. பருப்பு, அதுக்கு தேவையாட்டு தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். புரிஞ்சாச்சா? தக்காளி, பெரிய வெங்காயம், இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். பொரியல்னால் என்ன பொரியல் தெரியுமா? பச்சை தண்டு கீரையும் மணத்தக்காளி கீரையும் இவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் ஈஸியாக சிம்பிளாக மக்கள் பண்ணி பார்க்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுட்டு பார்த்துங்க. பண்ணிவிடுது வீடியோ போடுவது. ஆனால் நான் சமையல் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு. இன்றைக்கி சமையல் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சமையல் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைஸு கீரை மாடியில் நின்று பறிச்சிட்டு வந்தேன். பறிச்சிட்டு வந்து அரிஞ்சு வச்சுருவேன். இது பாருங்க, மணத்தக்காளி கீரையும் பச்சை தண்டு கீரையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிஞ்சு வச்சுட்டு பொரியல் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருங்க, ஈஸியான முறை, ஈஸியாட்டு பண்ணவும் செய்யலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சா? வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சுருக்க கீரையை சேர்க்கணும். இந்த கூட்டு வந்து, இந்த பொரியல் வந்து சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை வந்து மசியல் பண்ணலாம். பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர்ற மாதிரி வச்சு அப்படி குழஞ்சி வந்த உடனே கொஞ்சம் அரைப்பு தேங்காய் அரைப்பெல்லாம் சேர்த்து மசியல் பண்ணலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கிண்டி வேக விடணும். நிமிஷத்தில் பண்ணிடலாம். பார்த்துருக்கோம். இதெல்லாம் இதில் நல்லா குழைய வெந்தாச்சா? இதுக்கு கூட வாசத்துக்கு கருவேப்பிலை, அடுத்தது அரைச்சி வச்சுருக்க அரைப்பு இவ்வளோ சேர்த்து கிண்டி கலரை பற்றியலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பற்றியலாம் கலர். இந்த கலரை பார்த்தாலே பிள்ளைகள் இந்த கீரை 2 சைஸு கீரையும் போட்டு பண்ணியிருக்க பொரியலை விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைஸு கீரையில் பண்ணின பொரியல் எப்படி? இது சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது. அதாவது டேஸ்ட்டாக, சுவையாக, அருமையாக, மணமாக நல்லா இருக்குது. இதுபோல் நீங்களும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. மணத்தக்காளி கீரை, பச்சைத்தண்டு கீரை, பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய், ஜீரகம், பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இவ்வளோ வச்சு குறகுறப்பாக அரைச்சி பண்ணின கீரை பொரியல். பச்சைத்தண்டு கீரை, மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பர். வணக்கம். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்.